வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் ரீசெண்டாக மென்டரிங் ப்ரோக்ராம்க்கான டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணியிருந்தேன். 2026 யூபிஎஸ்சி எக்ஸாமை டார்கெட் பண்ணி 2025 மே மந்த்லேருந்து 2026 மே மந்த் வரைக்கும், அதாவது 1 இயர்க்கான மென்டரிங் ப்ரோக்ராம்க்கான டீட்டெயில்ஸை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இதை தொடர்ந்து நீங்கள் நிறைய பேர் உங்கள் ரெஸ்பான்ஸை கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் மென்டரிங்கில் ஜாயின் பண்ண ரெடி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய ரெஸ்பான்ஸ்க்கு நன்றி. இந்த இடைப்பட்ட காலத்தில், இந்த ஒரு வாரத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடு நான் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணேன். அவங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நானும் அவங்ககிட்டருந்து ஃபீட்பேக் வாங்கணும்னு நினச்சேன். காரணம் என்னென்னா, அவங்க தான் மென்டரிங் அட்டன் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத நானும் லிசன் பண்ண விரும்பினேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இயர் லாங் மென்டரிங் ப்ரோக்ராம், டெய்லி மென்டரிங் எங்களுக்கு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. டெய்லி மென்டரிங்கில் எல்லா முக்கியமான ஆக்டிவிட்டீஸும் வந்துடும். கோர் சப்ஜெக்ட்ஸ் லேர்ன் பண்ணுறது, அப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறது, இதெல்லாம் வரும். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது என்னென்னா, நிறைய ஆக்டிவிட்டீஸை நாங்களே செல்ஃப் ஸ்டடியில் பண்ணிப்போம் சார். ஆனால் ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு அந்தந்த நேரத்தில் எங்களுக்கு மென்டரிங் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உதாரணத்துக்கு ஆன்சர் ரைட்டிங்க்கு மட்டும் மென்டரிங் இருந்தால் போதும், அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் டீச் பண்ணால் போதும். அல்லது மெயின்ஸ் எக்ஸாம் தமிழில் நாங்கள் எழுதணும், இதுக்கு மென்டரிங் தேவை, இதை கொடுத்தா போதும். அல்லது ஒரு சில ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ், உதாரணத்துக்கு பாலிட்டியோ, இன்டர்நேஷ்னல் ரிலேஷனோ, ஜியோகிரஃபியோ, ஹிஸ்ட்ரியோ, இதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எங்களுக்கு மென்டரிங் தேவை. இந்த மாதிரி தனித்தனியாக சில ஆக்டிவிட்டீஸ்க்கு எங்களுக்கு மென்டரிங் இருந்தால் போதும், இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. இப்போ நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஓவரால் மென்டரிங்கை தாண்டி ஸ்பெசிஃபிக் ஏரியாஸில் ஒரு டெய்லர் மேட், கஸ்டம் மேட் அப்படின்னு சொல்லலாம், இந்த அடிப்படையில் மென்டரிங் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். இப்போது ஸ்டூடெண்ட்ஸுடைய நீட்ஸ் வந்து டைவர்ஸாக இருக்குது. என்னாலே முடிஞ்ச வரைக்கும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னுடைய அஃபிஷியல் ஒர்க் இதை நான் ஓவராலாக இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். ஸோ என் சைடில் இந்த பிளானிங் அப்படின்ற சேலஞ்ச் இருக்குது. அதனால் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஓவரால் மென்டரிங் கேட்குற பசங்களுக்கு மென்டரிங் ஆஃபர் பண்ணிவிட்டு, அதை தாண்டி ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு மென்டரிங் கேட்குற இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாடியூல் பேஸ்டில் மென்டரிங் ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். மாடியூல் பேஸ்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எங்களுக்கு இருந்தால் போதும். உதாரணத்துக்கு ஆன்சர் ரைட்டிங்கோ, அல்லது ஒரு சில கோர் சப்ஜெக்ட்ஸ் டீச்சிங்கோ, அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடிங்கோ, அல்லது சிசாட் ஸ்டடிங்கோ, இதுக்கு மட்டும் எங்களுக்கு மென்டரிங் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடுக்கு மட்டும், உதாரணத்துக்கு ஒரு 10 நாளோ அல்லது 2 வாரங்களோ, இந்த பீரியடில் அவங்களுக்கு மாடியூல் பேஸில் மென்டரிங் ஆஃபர் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாடியூலுக்கு மட்டும் அவங்க பே பண்ணால் போதும். ஸோ அவங்களும் தேவையில்லாமல் செலவு பண்ண தேவையில்லை, அந்த மாடியூலுக்கு அவங்க பே பண்ணிட்டா போதும். உதாரணத்துக்கு சிசாட் மாடியூல், எத்திக்ஸ் பேப்பர் மாடியூல், கரண்ட் அஃபேர்ஸ் மாடியூல், ஆன்சர் ரைட்டிங் மாடியூல், இந்த மாதிரி தனித்தனியாக மாடியூல்ஸை நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். இவ்வளோ நாட்கள் அப்படின்னு அந்த கோர்ஸ் இருக்கும். அதற்கு மட்டும் ஃபீ பே பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். ஆன்லைனில் தான் மென்டரிங் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸும் சீக்கிரம் அப்டேட் பண்ணுங்கள் சார், நாங்கள் டிசைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் உங்களுக்கு நான் இப்போயே இதை இன்ஃபார்ம் பண்ண விரும்புகிறேன். ஸோ அதற்கு ஏற்றது மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அது இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டெலிகிராம் சேனலையும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சேனல் இருக்குது. ஜென்ரல் சேனலும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இதில் மென்டரிங் சேர்றவங்க தான் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை, யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். ஜென்ரலாக உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணலாம். அது இல்லாமல் இந்த சேனல் மூலமாக மென்டரிங் சம்மந்தமான அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நன்றி.